அவர் 297 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த முறை அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தவில்லை. பிஜேபிக்கு 27, பாமகக்கு 18, 11 அமமுகக்கு. மேஜர் பார்ட்டிஸ் அது 3 பேர் தான் வச்சுங்களேன். இதுல என்ன எப்படி அவங்க ஒதுக்க போகுது, யாருக்கு எந்த சீட்டுங்கிறத ஒதுக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலான கேள்வியா இருக்கு. பாஜக விஷயம் தான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. என்னடா அது 35நாங்க 40நாங்க, என்ன 27 முடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, பெரிய லெவல்ல பரவாயில்லையே, சும்மா சொல்லக்கூடாது. இப்போ அதில் தான் வச்சிருக்க செக்கு பிஜேபி. என்ன சொல்லுது, ரைட்டு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டீங்கல்ல, நாங்கள் கேட்ட சீட்டுனா 27, இல்லைன்னா 35 நீங்களாக கொடுங்க. என்ன மோடி மஸ்தான் வேலையா இது? இந்த ஆட்டு சந்தையில் துண்டை போட்டு கணக்கு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் முடித்த மாதிரி திடீர்னு காலையில் சார் உங்களுக்கு 18 சார், உங்களுக்கு 27 சார், அவங்களுக்கு 11 சார், போங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அது கடுமையான அதிருப்தியாக இருக்குமா இல்லையா? நீங்கள் உட்காந்து பேசும்போது தானே அதில் உள்ள பிரச்சனைகள் வரும். அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுத்துருக்குன்ற நான். தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய எதிர்ப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வைக்கும். வணக்கம் சார். அஇஅதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை முதல்ல வெளியிட்டிருந்தாரு. ஏற்கனவே அதை லீக் பண்ணிட்டாரு. இன்ஸ்டால்மெண்ட்டா ஒரு 3 முறை அதை சொல்லிட்டாரு என்னென்னலாம் அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி. கூடுதலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் புதுசா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி இன்னொரு விவகாரம் இப்போ மாசே கூட்டம். அதற்கு முன்னாடி இப்போ இந்த தேர்தல் அறிக்கை எப்படி பாக்குறீங்க? அவர் 297 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என்ன அதில் என்ன ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க, திமுக தேர்தல் அறிக்கையை இதுதான் எங்களுடைய தேர்தல் கதாநாயகன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. ஆமாம், எங்களுக்கும் இது கதாநாயகன் தான், நாங்கள் முன்னாடி விட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் விளையாட்டாக. இந்த விஷயம் எனக்கு என்னை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கைங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய கதாநாயகன் தான், அதில் மாற்றம் இல்லை. பட் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டாக 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக எடப்பாடி பழனிசாமி செய்தது இப்போ அதற்கான அந்த ஒரு வேகத்தை குறைத்து விட்டதாக நான் பார்க்குறேன். ஏற்கனவே அரசு பஸ்களில் ஆண்களுக்கும் இலவச பயணம், அதாக இருக்கட்டும், குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபா உரிமை தொகை, ஆண்டுக்கு ஒரு முறை 10,000 ரூபாய், இதெல்லாம் ஏற்கனவே அவர் சொல்லிவிட்ட ஒரு வாக்குறுதிகள். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொன்னார். பட் இது கடந்த தேர்தலையும் அவர் இதை சொல்லியிருந்தாருங்கிறது தான் அது குறிப்பிடத்தக்கது. அதில் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இவர் அறிவிப்புகளும் போது ப்ரெஸ் என்ன கேட்குறாங்க, சார் ஏற்கனவே கடன் நிதி சுமை அதிகமாக இருக்குது, நிதி நெருக்கடின்னு சொல்கிறாங்களே என்ன, அதுக்கு நாங்கள் தான் சொல்லிட்டோமே, நிதி சுமையை சமாளித்து நிதி வருவாயை எப்படி பெருக்க முடியுமோ பெருக்கிட்டு தான் இந்த வேலையில் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியும் சமாளித்து முடிச்சாருன்னு வச்சுங்களேன். அதனால் நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது இந்த முறை அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தவில்லை. அப்படிங்கிறதுக்கு காரணம், ஏற்கனவே 3 முறை அதை இன்ஸ்டால்மெண்ட்டாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டதுனால அது பெருசாக எடுபடலை. அப்படி தான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம், அந்த கூட்டம் தான் இன்றைக்கி பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இப்போ என்னென்னா, ஷீட் ஷேரிங்கே விறுவிறுன்னு அதிமுக பேசி முடிச்சுட்டாங்க, யார் யாருக்கு எவ்வளவு அப்படிங்கிறதுல விறுவிறுன்னு முடிச்சுட்டாங்க, பேசி முடிச்சுட்டாங்க. பட் அந்த சீட்டை யாருக்கு ஒதுக்குறதுல ஒரே பெரிய குழப்பமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு 27, நீங்கள் பாமகக்கு 18, 11 அமமுகக்கு. மேஜர் பார்ட்டிஸ் அது 3 பேர் தான் வச்சுங்களேன். இதில் என்ன எப்படி அவங்க ஒதுக்க போகுது, யாருக்கு எந்த சீட்டுங்கிறத ஒதுக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலான கேள்வியாக இருக்குது. எடப்பாடி நினைச்சாரு, டக்குன்னு சீட் ஷேரிங் முடித்த உடனேயே நேற்று பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மதியானமே அமமுக பேச ஆரம்பித்தார்.
அந்த 11 தொகுதிகளே அவரால் இன்னைக்கு ஃபைனல் பண்ண முடியல, இது வரைக்கும் பண்ண முடியல. ஏகப்பட்ட என்ன காரணம் என்னன்னா, டெல்டாவை வந்து அமமுக விரும்பி கேட்குது. பட் டெல்டாவில் தரமாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு பெரிய சிக்கலாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி திருச்சியில் வந்து ராஜசேகர்னு சொல்லி மாவட்ட செயலாளர் அவர், அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும். அவருக்கு சொந்த ஊர் தொட்டியம். பட் தொட்டியம் கேட்டாங்க, தொட்டியம் தர முடியாது, எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டாரு. ஸோ திருச்சியில் எந்த தொகுதினா இப்போ எப்படின்னா திருச்சி மேற்கு வந்து அமைச்சர் KN நேருடைய தொகுதி, சொந்த தொகுதி. அந்த தொகுதியில் இப்போ அவர் பேர் என்ன, ராஜசேகரை நிறுத்துறாங்க. ஏற்கனவே கடந்த தேர்தலெல்லாம் கடந்த சில வருடங்களாகவே ராஜசேகர் தொடர்ந்து அமைச்சர் நேருவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கார். என்ன, அவரை வந்து இப்போ டான் கொண்டு போய் அங்கே போய் நிப்பாட்டுறாங்க. திருச்சி மேற்கு தொகுதியில் அமமுக கேண்டிடேட்டாக வாங்குது. திருச்சி அமமுகவில் ஏற்கனவே ஆட்கள் இருக்காங்க, ஆனால் தொட்டியம் ராஜசேகரை அங்கே கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த தொகுதி இது வரைக்கும் உத்தேச பட்டியல் வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டை, திருப்பத்தூர், பூவிருந்தவல்லி, நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், பெரியகுளம், மதுரை வடக்கு, திருவையாறு, காரைக்குடி, திருச்சி மேற்கு, மன்னார்குடி. இப்போ இதில் திருவையாறு பிரச்சனை. இப்போ என்னென்னா, திருவையாறு தரமாட்டேங்குது அதிமுக. என்ன காரணம்னா, எங்களுக்கு மாவட்ட செயலாளர் அங்கே இருக்காரு, ஸோ நீங்கள் தஞ்சாவூர் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரி தான் இந்த காலையில் திருப்பத்தூர்லயும் பெரிய சண்டை வந்துச்சு. திருப்பத்தூர் வந்து எப்படி நீங்கள் அமமுக விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு அதிமுக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் 11 தொகுதிகள் விஷயங்கள்லேயே கடுமையான உச்ச குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்காங்க அமமுக விஷயத்தில். ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ராயப்பேட்டையில் நடந்த இந்த சீட் ஷேரிங் ஒப்பந்தம், தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டு, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமமுக பொதுச்செயலாளர் டிடிவியை பார்த்தீங்கன்னா சரியாக இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டார். காரணம் என்னென்னா, அவருக்கு இந்த சீட் ஷேரிங் விஷயத்தில் அவருக்கு வந்து திருப்தி கிடையாது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பெரிய சக்ஸஸாக என்ன நினச்சிட்டு பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் போய் அமித்ஷாவை பார்த்து ஃபைனல் பண்ண சொல்லிட்டார். நான் தான் அறிவித்தா தேவையில்லாத குழப்பம் வரும், ஏற்றுக்க மாட்டாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. நேராக கொண்டு போய் லிஸ்ட்டை கொண்டு போய் அமித்ஷாட்ட கொடுத்து, தலைவா நீங்களே கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவியை கன்வின்ஸ் பண்ணி 11, அவ்வளோதான். ஏன்னா டிடிவி கேட்டது 15 தொகுதி கேட்டாப்புல, அவருக்கு 11. அதே மாதிரி பாமக மல்லு கட்டினாங்க. ஏன்னா கடந்த முறை 23 எங்களுக்கு வந்து நீங்கள் குறைச்சா எங்கள் அப்பாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும் எனக்கு, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி பார்த்தாரு. பட் அவரையும் 18ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கிறேன். இதே மாதிரி பாஜகவுக்கு 27. இப்போ இதில் என்ன மேட்டர்னா, இப்போ பாஜக விஷயம்தான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. என்னடா அது 35நாங்க, 40நாங்க, என்ன 27 முடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, பெரிய லெவலில் பரவாயில்லையே, சும்மா சொல்லக்கூடாது. இப்போ அதில் தான் வச்சுருக்க செக்கு பிஜேபி. என்ன சொல்லியிருக்கு, ரைட்டு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டீங்கல்ல, நாங்கள் கேட்ட சீட்டுன்னா 27, இல்லைன்னா 35 நீங்களாக கொடுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பார்கின் ரெண்டுக்குள்ளே நடந்தது. அதில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு, இல்லை நான் 27 ஒத்துக்கிறேன், இப்போ நீங்கள் கேட்குற சீட்டை நம்ம கொடுத்துருவோங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு பிஜேபி விஷயத்தில் இன்னும் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. பல தொகுதிகளில் வந்து மதுரை, திருப்பரங்குன்றம் தரமாட்டேங்கிறது பிஜேபிக்கு எடப்பாடி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பட் பிஜேபி வந்து எங்களுக்கு திருப்பரங்குன்றம் அவசியம் வேணும், ஏன்னா அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், திருச்சி, ஸ்ரீரங்கம் மாதிரி கோவில் நகரங்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை நான் ஏற்கனவே கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒருத்தருக்கு உறுதி கொடுத்துட்டேன் மனோகர்னு சொல்லி, பழைய கொறடா அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு இப்படியே கழிச்சு கட்டுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நைனா நாகேந்திரன் போய் பியூஷ் கோயலை போய் பார்த்துருக்காரு. சரியா இல்லைங்க, 27ங்கிறது ஏற்கனவே ஒரு விமர்சனமாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் இந்த கேட்கறதுக்கு தொகுதியும் கொடுக்கலன்னா நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அங்கே இதில் கேட்குறாங்க, இங்கே கோயம்புத்தூரில் கேட்குறாங்க, ஒரு 3 சீட்டு கேட்குறாங்க அவங்க. பட் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, சிங்காநல்லூரும் கோவை வடக்கும் தள்ளி விட்டு பார்க்க ட்ரை பண்ணுறாரு.
ஏன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர் தெற்கு வந்து வானதி சீனிவாசன் அதில் ஜெயிச்சவங்க. பட் இந்த முறை அவங்க வடக்கு கேட்குறாங்க, ரைட்டு. பட் அண்ணாமலை கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, எனக்கு வந்து கவுண்டம்பாளையம் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ அவர் ஏற்கனவே இது சம்மந்தமாக இவரை போய் பார்த்தார், யார், வேலுமணியை பார்த்து பேசினார். ஆனால் வேலுமணி இல்லைங்க இப்போ என் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, அதனால் சிங்காநல்லூர் தள்ளுறாங்க. அந்த குழப்பம் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது தாண்டி 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே சரியா இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், 10 தொகுதிகளையும் கேண்டிடேட்டை ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு, யார், வேலுமணி கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க முடியாது. அதெல்லாம் இல்லைப்பா, ஒரு 5 பேராவது மாற்று, பழைய ஆளுக்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். காரணம் ஏஜ் ஃபேக்டருங்கிறாரு. இந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸாக கொடுப்பா அப்படிங்கிறாரு. 2வது இன்னொன்று, இப்போ திருச்சியிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருச்சி கிழக்கில் வந்து இப்போ ராஜசேகரன் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அவர் தான் ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னு வச்சு. அவர் அதிமுக அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் சோழிய வெள்ளாளர் சங்கத்தில் இருக்கார். அவர் யாருன்னா விஜயபாஸ்கர் இருக்கார்ல, விஜயபாஸ்கருடைய பினாமின்னு சொல்கிறாங்க. அவருக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க திருச்சி கிழக்குக்கு. பணம் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு இப்போ. அதே மாதிரி மணப்பாறை, அங்கே டாக்டர் ஒருத்தர், அவர் அந்த டாக்டர் யார், அவரும் விஜயபாஸ்கருக்கு வேண்டியவர், அவரும் தலைமைக்கு பணம் கொடுத்துட்டாரு. அதனால் அங்கே உள்ள இருக்க அதிமுக காரங்களுக்கு யாருக்கும் இல்லை, கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு. இதுதான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கடுமையாக விமர்சனம் ஆயிருக்கு. கேட்டவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு தரல, இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ லால்குடியில் லீமா ரோஸ், யார், மார்ட்டினோட மனைவி, அவங்க இன்னைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு அதிமுக என்ன வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு லால்குடி கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு வாரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் கடுமையான அதிருப்தி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் ஆகிட்டு இருக்கு இப்போ அதிமுக. இது எல்லாமே மாவட்ட செயலாளர் எல்லாமே. இதில் திருச்சியில் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 மாவட்ட செயலரில் ஒரு மாவட்ட செயலருக்கு மட்டும்தான் சீட்டு, 2 மாவட்ட செயலருக்குமே சீட்டு கிடையாது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். நீ எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் எல்லாம் பாருங்களேன், ஒரு சமீப காலமாக இப்போ குறைஞ்சி ஒரு 2 மாதமாக ஆர்பி உதயகுமார் சத்தமே இருக்காது பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவரை இடையில? அவர் கடுமையான அதிருப்தியில் இருக்கார். அவர் காரணம்னா திருப்பரங்குன்றம் இல்லைங்கிறாங்க, பிஜேபி அது வேணுங்குது. அவருக்கு இல்லைன்னா எங்கே போனால் திருமங்கலம் போகிறதா, எங்கே போகிறதுன்னு அவர் ஒரு குழப்பத்தில். ஸோ அதனால் இவங்க எல்லாமே இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கடுமையான அதிருப்தியை சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்னைக்கு சிவி சண்முகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக்கு. விழுப்புரம் நகர செயலாளர் ஒருத்தர் கட்சியிலேருந்து விலகியிருக்கார். காரணம் என்னன்னா, அங்கே வண்டியர் வர்சஸ் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கான பிரச்சனை எங்கே ஓட ஆரம்பிச்சிருச்சாங்க. குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை எங்களுக்கெல்லாம் மதிக்கல, யார், சிவி சண்முகம்னு அவர் பிரச்சனை குழப்ப ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பெஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து பேசாத ஒரு சீனியர் யாருன்னா கேபி முனுசாமி மட்டும்தான். மற்ற எல்லாமே தன்னுடைய அதிருப்தியை பேசிட்டாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தெளிவு என்ன பண்ணிட்டாரு, இந்த முறை மீட்டிங்க்கு எல்லாமே செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டார். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இன்றைக்கி எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. காரணம்னா தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சி ஆகும்னு. இன்னும் இதெல்லாம் தவிக்கணுங்கிறதா டக்குன்னு என்ன பண்ணிட்டார் அவர், நாளைக்கு மயிலாப்பூரில் ஆரம்பித்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்தால் தானே கேம் குழப்பமாக இருக்கும். டூர் இருக்கிறப்ப நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா யாரையும் பார்க்க முடியாது, பொதுச் செயலாளரை பார்க்கவே முடியாதுல்ல. நீங்கள் கரெக்டாக நாளைக்கு அவர் டூர் ஆரம்பித்தவர் 1ஆம் தேதி புதுக்கோட்டையில் முடிக்கிறார். அந்த 1ஆம் தேதிக்குள்ளே இப்போ நீங்கள் ஆல்ரெடி லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்க தானே அர்த்தம். நீங்கள் டூருக்கு கிளம்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு மயிலாப்பூரில் கிளம்புறாரு அவர் டூரு. அது உங்களுக்கு குழப்பமாயமா இது இல்லையா? நீங்கள் ஒரு பொதுச்சாளர், உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. நீங்கள் இருந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி பிரச்சாரம் யார் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மாவட்ட செயலெல்லாம் கூப்பிட்டேப்பா உனக்கு ஏன் தரலன்னா இந்த பிரச்சனை இருக்குப்பா,
உனக்கு வேற இதெல்லாம் பண்ணியிருக்கணும்ல, எதுவுமே பண்ணல அவரு. அவசர அவசரமா டக்குன்னு பேசினாரு, முடிச்சுட்டு, எங்கடா எல்லாம் கிளம்பி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க இல்லமோன்ட்டு டூர் கிளம்புறாரு. பயங்கர அப்செட்ல இருக்காங்க 2ஆம் கட்ட தலைவர்கள். இது வந்து ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியை நீங்க விட கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு அப்புறம் பாருங்க, தமிழ்நாடுல பல இடங்கள்ல பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அவர் பட்டும் படாமயே பண்ணிக்கிறாரு. இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க தலைவன்கிறவன் ரிஸ்க் எடுத்தே ஆகணும் கேமதுல. எதா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நான் பார்க்கணும். நீ இறந்து தான் பண்ணி ஆகணும். நீங்க தான் பண்ணி ஆகணும். ஆனா நீங்க எல்லாத்தையும் பால தூக்கி தூக்கி போட்டுட்டு நீங்க அப்படியே தவிர்த்துட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கும் அதுல? எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க இதையும் அவங்க ரிஸ்க் எடுத்தானே ஆகணும். இப்ப அவங்க எல்லாத்துக்கும் கோவமே அதுதான். நீங்க மீட்டிங் இன்னைக்கு வர சொன்னீங்க. மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிடுறப்ப என்ன சொன்னாரு? இன்னைக்கு மீட்டிங்கை முடிச்சுட்டு நாளைக்கும் தங்குற மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டாரு. காரணம் என்ன? தேர்தல் அறிக்கை முடிச்சிட்டீங்க. கேண்டிடேட் சம்மந்தமான பெரிய அதிருப்தி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இருந்து உட்காந்து 2 நாள் உட்காந்து ஃபைனல் பண்ணிட்டு தானே போகணும். நாளைக்கு மதியானமா அவர் கிளம்பிடுறார் டூருக்கு. அப்போ அவர் டூரில் இருக்கும்போது தான் கேண்டிடேட் வரும். ஏன்னா 1ஆம் தேதினா பார்த்துங்களேன், 28 இல்லை 29ஆம் தேதி தான் கேண்டிடேட் வர போகிறாங்க. கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது எல்லா கட்சியுமே, இன்க்ளூடிங் திமுக கூட்டணியும் அப்படி தான் இருக்கும் டைம். என்ன காரணம்னா, நாளையோட அப்புறம் வியாழன் வெள்ளி 2 நாளும் அஷ்டமி நவமின்னு சொல்லி அதில் ஒரு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அது நல்ல காரியமும் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டாண்டு காலமாக அது ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம். ஸோ என்ன பண்ண போகிறீங்க? சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். கரெக்டாக திங்கக்கிழமை வேட்புமனு தாக்கல் ஆரம்பம்னு வச்சுங்களேன். அதனால் இன்றைக்கி அதிமுக மாவட்ட செயலர் கூட்டம் வந்து ஒரு மிக பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்காக இன்றைக்கி இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே ஒரு கடுமையான அதிருப்தியை மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இப்ப அதிமுக சாதகமான தொகுதிகளா பாஜக கேக்குது. இப்போ ஆமா. எக்ஸாம்பிள் நீங்க அண்ணாமலை கோவையில நிக்க போறாரு. அவரு ஒரு 3 தொகுதிகள கையில வச்சுக்கிட்டு அத வந்து அவரு கேட்டுட்டு இருக்காருங்கிற ஒரு விவகாரம். இன்னைக்கு கூட பியூஷ் கோயலை சந்தித்து இந்த மாரி நீங்க சொன்ன அந்த மேற்கண்ட தொகுதிகள் சூலூர், ஆ ஒட்டப்பிடாரம் இது மாரியான சில தொகுதிகள வந்து அவரு கேட்டிருக்கிறாரு. இப்படியான சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அதேபோல ஆமா. நீங்க சொன்ன கோவில் நகரங்கள்ல வந்து அதிமுக செல்வாக்கா இருக்கக்கூடிய மதுரை போன்ற பகுதிகள். அங்க கூட கடும் போட்டியே தான் இருக்கு. 5 தொகுதிகள் திமுக வசம் இருக்குது. 5 தொகுதி அதிமுக வசம். 50-50 சின்ன தான் அங்க இருக்கு. சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். மயிலாப்பூர், பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, என்ன ம். உங்களுக்கு இந்த எல்லாமே பத்மநாபபுரம், ம். நா- நாகர்கோவில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கும்பகோணம் வரைக்கும் எல்லாமே ம். கோயில் நகரங்கள். ம்ஹ்ம். இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்காக கொண்டாடுறாங்க. பட் கும்பகோணம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருச்செந்தூர் எப்படி விடுக்கும் அதிமுக விட்டு கொடுக்குமா? ம். ஏற்கனவே ஸ்ட்ராங்கான ஹோல்டர்னு நினைக்கிறாங்க அவங்க. விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் 27 வாங்கிட்டாங்க. நம்ம கொடுத்த எண்ணிக்கையை வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க கேட்குறத நம்ம கொடுத்து தான் ஆகணுங்கிறது அவருக்கு இது வெளியே தெரியாது. மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. என்னடா 27 பரவாயில்லையா, ரொம்ப கம்மியாக கொடுத்து சமாளிச்சிட்டாரே. நீங்கள் சமூக வலைதளங்களை வந்தீங்கன்னா நீங்கள் என்னங்க காங்கிரஸ் நீங்கள் 28 கொடுத்துருக்காரு திமுக, நம்ம அடிமை நீங்கள் பாருங்கள் 27 எங்கால் முடிச்சிட்டாருன்னு இவங்க பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 27 நாங்கள் கேட்குறத கொடுக்கணுங்கிறது தான் பிஜேபியோட டிமாண்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும், கேட்குறத கொடுத்தாகணும்னு. மற்ற மாவட்ட செயலாளர் என்ன செய்வீங்க அதில்? இல்ல என்ன தலைவர பிஜேபிக்கு போகுது அப்படின்னு ஆனா ரொம்ப சார் வருத்தம். இபிஎஸ் அதுலயுமே ரஃப் அண்ட் டஃப்பா தான் இருப்பாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019ல தென் சென்னையை கேட்டாங்க. பிஜேபி ம். குடுக்கல. தமிழிசைய வந்து தூத்துக்குடியில தான் நின்று போட்டியிட வச்சாங்க. அப்படின்ற விஷயம் சொன்னாங்கல்ல. அப்போ இப்ப சிட்டிய கூட இப்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க. நீங்க சொன்ன மாரி மயிலாப்பூர் கேட்கறாங்க, டி நகர் கேட்கறாங்க அப்படின்னு. ஆனா அது இபிஎஸ் ஒத்துக்க மாட்டாரு. எப்படி இதுல முரண்டு பிடிச்சாரோ சீட்லயும், அதே போல இந்த ஒதுக்கீடுலயும் ஒரு முரண்டு பிடிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியே சொல்லப்படுது. ஓடுறாருங்கிறேன் நான் என்ன சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. சிஎம் இருக்காரு, டிஎம்கே தலைவர் இருக்காரு, திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவாலயம் போகிறாரு, வீட்டில் உட்காந்துருக்காரு, மானிட்டர் பண்ணுறாரு, பேச்சுவார்த்தைக்கு கூடயே அவர் இருக்காரு, கையெழுத்து போட்டு போகிறாங்க. இன்னைக்கு அழகாக ஐபி வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு, பார்த்தீங்களா? டெல்லியில் போய் முடிவு பண்ணீங்க, நான் தாங்க ராயப்பேட்டையில் முடிவு வச்சேன் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்கிறீங்களே. நீங்கள் ஒரு மெசேஞ்சர், அவ்வளோதான்.
அமித்ஷா எல்லாம் போய் பார்த்தாங்க, லிஸ்ட் எல்லாம் குடுத்தாங்க. இந்தாங்க லிஸ்ட்லாம் வந்துருச்சு. அமித்ஷா உங்கள வாசிக்க சொல்ட்டாருங்கிற மாரி முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு தான் அப்படிங்கிறது தான் ஐபியோடைய அறிக்கை அது. நீங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்றேன் நானு. நீங்க இருந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசியிருக்கணும். நீங்க டிடிவிய கூப்பிட்டு பேசியிருக்கணுமா இல்லையா? நீங்க அதே மாரி பாமக ராமதாஸ், அன்புமணிய கூப்பிட்டு பேசியிருக்கணுமா இல்லையா? அதே மாரி நாங்க இது என்னைக்கு பேசுனீங்க? எங்கலாம் இதெல்லாம் பேசுனீங்க? பொதுவா சொல்றேன், வழக்கமா சொல்றேன். நீங்க ஒரு குழு போடுறீங்க, அவங்க ஒரு குழு போடுறாங்க. இப்ப திமுகல டிரான்ஸ்பரன்சி உட்காந்து பேசுறாங்க, அதிருப்தியில போறாங்க. இல்லங்க எங்களுக்கு 7 சீட்டு சொன்னாங்க, 6 சீட்டு சொன்னாங்க, எங்க ஒத்துக்கல. எங்களுக்கு 8 சீட்டு வேணும், டபுள் டிஜிட் வேணும். இதெல்லாம் சொல்றாங்கல்ல. எதுவுமே இல்லையே இதுல. என்னமோ மோடி மஸ்தான் வேலையா இது இது இந்த ஆட்டு சந்தையில துண்ட போட்டு கணக்கு வைப்பாங்கல்ல. அந்த மாரிலாம் முடிச்ச மாரி திடீர்னு காலையில, சார் உங்களுக்கு 18 சார், இவங்களுக்கு 27 சார், அவங்களுக்கு 11 சார், போங்க சார் அப்படின்ற மாரிலாம் இருக்குது. நீங்க அது கடுமையான அதிருப்தியா இருக்குமா இல்லையா? நீங்க உட்காந்து பேசும்போது தானே அதில உள்ள பிரச்சனைகள் வரும். இப்ப நீங்க சீட் ஷேரிங் விஷயத்திலயும் அப்படிதான். நீங்க ஒன் டூ ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. யாரு? டிடிவியும் எடப்பாடி பழனிசாமியும் தான். அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியும் தான். அப்படின்னா, மாவட்ட செயலாளர் எதுக்கு? 2ஆம் கட்ட தலைவர்கள் எதுக்கு? அதுதான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல குடுத்துருக்குன்றேன் நானு. இல்லப்பா ஏற்கனவே ரொம்ப நாளா இருக்காங்க. அவர நான் அவாய்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் பேசி தானே சரியா இருக்கும். ஏங்க இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. திருச்சிக்கு மேற்குல நேரு நிக்கிறாரு. அவர எதிர்த்து அமமுக நிக்குது. இத அவங்க கேட்டு அமமுக வாங்கியிருக்குமான்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க நீங்க. இது அமமுக கேட்டா வாங்கியிருக்கோம். நேரு எதிர்த்து நாங்க நிக்கிறோம்னு. ம். அவங்க அமமுக கேட்டதெல்லாம் வேறங்க. தொட்டியம் கேட்டாங்க. இல்லன்னா திருவெறும்பூர் கேட்டாங்க. அதுக்கு வழியே இல்லையே. கடுமையான அதிருப்தி தானே வரும் அமமுகக்கு. அதே மாரி தான். அவங்க திருவையார் கேட்குறாங்க. இல்ல பாபநாசம் கேட்குறாங்க. ஏன்னா ரெங்கசாமிக்கு தரணும்னு நெனைக்கிறாங்க அவங்க. அதே மாரி வக்கீல் கார்த்திகேயனுக்கு தரணுங்கிறதுனால நெனைக்கிறாங்க. பட் அவங்க இதெல்லாம் கிடையாதுங்க. திருச்சி தஞ்சாவூர் போங்க அப்படின்றாங்க. தஞ்சாவூர்ல போனீங்கன்னா யாரு? யார் நிப்பாட்டணும்? எப்படி நிப்பாட்ட முடியும்? ரெங்கசாமிய தஞ்சாவூருக்கு கொண்டாந்துடணும். திருவையாறுகாரரையும், பாபநாசத்துக்காரரையும் தஞ்சாவூருக்கு வேற வழியே இல்லாம அமமுக மாத்தும். மாத்தும்போது எப்படி இருக்கும்? சரியா இருக்குமான்னு கேட்கிறேன் நான். இந்த மாரி குழப்பம் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு ஐக்கும் இதுல. அதனால சீட் ஷேரிங் வேணா ரொம்ப பரபரப்பா முடிஞ்சிருக்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ண மாரி இருக்கலாம். நான் சொல்றது நம்பர்ஸ் சொல்றேன். பட் ஆனால் தொகுதி முடிவாகுறதுல கடுமையான குழப்பம் இருக்கும். கடுமையான அதிருப்தி இருக்கும். அதுல மாற்றமே இல்ல. அதுதான் உண்மை. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ பிஜேபிக்கு நாடாளுமன்ற தேர்தல் 11.4 வாங்குனாங்க. அதுக்கு தகுந்தவாறு சீட்டு கிடைக்கணும் அப்படின்ற விஷயம் ஆமா. சொல்லப்பட்டுச்சு. அது சொல்லப்பட்டது. இல்ல. இபிஎஸ் நான் இவ்வளோ தான் தருவேன். நீங்க இவ்வளோ தான் போட்டியிடணும் அப்படின்ற மாரி ஒரு நிலைமை சரி, வந்துருச்சு. சரி. இப்போ அந்த அந்த வாங்குன சதவீதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? இப்ப இவங்க 23ன்னாங்க. அ தேமுதிக 2.5% ஓட்டு வாங்குனாங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல. அது கேப்டனோட சிம்பத்தி, அவங்கள கான்ட்ரிபியூஷனே ஜாஸ்தி. பல இடங்கள்ல டெபாசிட் கிடைச்சதே தேமுதிகவால அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு 4லருந்து 5% வரைக்கும் அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. ஓவரால் ம். அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் வாங்குனது 2.5%. நாம அந்த 3% கழிச்சா கூட 20% ஏடிஎம்கேவோட பெர்சன்டேஜா நம்ம எடுத்துக்கிட்டாலும், இங்க 11.4 பிளஸ் 18 என்டிஏ. அதுல ஓபிஎஸ் இல்ல. இன்னும் சிலர் வெளியேறி இருக்கலாம். ஆமா. அப்போ அந்த என்டிஏ பிளஸ் அந்த ஏடிஎம்கே ஓட்டு வங்கி ஒரு ஏறத்தாழ ஒரு 30, 35% வரும். இது முதல்ல கன்வர்ஷன் ஆகுமா? வாய்ப்பில்ல. 11.4ன்னு சொல்றாங்க. அது இல்ல கன்வர்ஷன் ஆகுமா? அதுதான் வாய்ப்பில்லங்கிறேன் நானு. நீங்க ஒற்றுமையா இருக்கும்போது பல பிரச்சனைகள் இருக்கு. தனித்தனியா இருக்கும்போது பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீங்க நல்லதோ, கெட்டதோ விஜய் ஏன் யாரோடையும் சேரல அப்படின்னு நினைக்கிறாரு. எதிர்ப்பு வாக்குகளுக்கு மட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. அது தேவையில்லாம நம்ம அத பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாரி தான் இந்த முறையும். நீங்க எடப்பாடி பழனிசாமியும், பிஜேபியும் வெளிய வேணா சொல்லிக்கலாம் ஹக்கீம். சிங்க் ஆகல. இதுவரைக்கும் சிங்க் ஆகல உங்களுக்கு. நீங்க சீட் ஷேரிங்லயே கடுமையான அதிருப்தி. நீங்க அண்ணாமலை ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 45லேருந்து 50 சீட் வாங்கிருக்கணும். அண்ணாமலை ஃபார்முலால. புரியுதுங்களா? இன்னும் கூடுதலா சொல்லலாம். நீங்க பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதலா வரும். பட் அந்த விதத்தில இவரு நயினார் விட்டுட்டாரு. கடுமையான அதிருப்தி இன்னைக்கு. நீங்க லோ லெவல்ல பார்த்தீங்கன்னா, கேடஸ் மத்தியில கடுமையான அதிருப்தி பிஜேபியில இருக்கு. ரொம்ப சீட்டு கம்மியா வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது.
அவன் எப்படி அதிமுக ஓட்டு போடுவாங்க? நீங்க அதே மாதிரி தான். அதிமுக ஏற்கனவே பிஜேபியை பெருசா விரும்பல. கட்டாயப்படுத்தி நம்மள கூட்டணி போட்டு நம்மள டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இவங்களால தான் நம்மளுக்கு மைனாரிட்டி ஓட்டு இல்லாம போயிடுச்சு. தொடர் தோல்விக்கு காரணம் இன்னைக்கு பிஜேபி தான்னு நினைக்கிறான். 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே நிறைய பேர் நினைக்கிறாங்க அது. பிஜேபியோட ஜெயக்குமார் போன்ற கூட்டணி நினைக்கிறாங்க. ம். ஸோ அவங்கலாம் எப்படி நினைப்பாங்க? பிஜேபிக்கு எப்படி பண்ணுவீங்க? ஓட்டு போடுவாங்க. மாற்றமே இல்ல. இது திமுகவுக்கு ஒரு பெரிய லாபமா தான் இருக்கும். நீங்க அதாவது விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணி. நிர்வாகிகள் மத்தியில உட்காந்து பேசுறாங்களே ஒழிய, நீங்க மாவட்ட லெவல்ல இன்னைக்கு ஒண்ணும் சிங்க் ஆகல. குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல வேணா இருக்கலாம். அண்ணாமலை இது நீங்க கரூர் மாரி சில மாவட்டங்கள்ல வேற மாரி அண்டர்ஸ்டாண்டிங்ல வரலாம். மத்த எல்லா இடங்களும் இல்ல. இப்ப சென்னையிலலாம் நீங்க உட்காந்து பேசுறதே இல்லையா? இல்லையே. கோயம்புத்தூர்லயும் இன்னும் சரியா இல்லையே. நீங்க வானதி சீனிவாசனும், வேலுமணியும் தனியா அவங்க 2 பேரும் தனி கூட்டணி. அண்ணாமலை தனியா இருக்காரு அங்க. அண்ணாமலைய விடவே கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதிமுகவும், பிஜேபியுமே அதுல தெளிவா இருக்கு. விட்டுறக்கூடாது அவர் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நைனா நாகேந்திரன் பிஸ்னஸ் மேன் அவரு. பாருங்க, அண்ணாமலை இருக்கிறப்போ எங்க கட்சி எப்படி இருந்துச்சு, இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத பிஜேபியில் சொல்றாங்களா இல்லையா? சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நீ எப்படி இதெல்லாம் ஒன்று ஓட் கன்வர்ஷன்லாம் ஆகும்? வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய குழப்பத்தின் மத்தியில போயிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்குறதுக்கு இன்னும் குழப்பம் தான் அதிகமா தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஆமா, அதான் உண்மை. நிச்சயமா சார். அஇஅதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மாதாந்தோறும் நடத்தப்பட்டது. கடந்த மாதம் நடத்தப்பட்ட போது இதோட முடிஞ்சிரும்னு சொன்னீங்க. அது முடியல. இப்போ வரைக்கும் போய்க்கிட்டு தான் இருக்கு. தேர்தலுக்கு அப்புறமும் வைப்பாரா? அப்படின்ற மாரி சந்தேகமும் இருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு முறையும் மாவட்ட செயலாளர்களை தக்க வைப்பதற்கு இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு பார்வை நீங்க கடந்த காலத்துல முன் வச்சிருக்கீங்க. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன ஆலோசிக்கப்பட்டது? கேண்டிடேட் செலக்ஷன் மற்றும் தொகுதி ஒதுக்கீட்டில் பெரும் சிக்கலில் அதிமுகவும், பாஜக மற்றும் அமமுகவிற்கு பெரும் சிரமம் இருப்பதாகவும், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா எங்க நேயர்களுக்கு தகவல்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.